ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அன்பு மக்களே, கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவனுக்கு கடைசி புகலிடம் காசு. அதான் திமுக இருக்கிற கருவி, ஆயுதம். அதை நாம தூக்க முடியாது. அது கேவலம். அதுக்கு இன்னும் 10 தேர்தலோட நாங்க தோத்து போவோம். கொள்ளையடிச்சு வாழ்றத, திருடி வாழ்வதை பெருமையா வாழ்ற வாழ்க்கை, பெருமை சாதனைன்னு பேசுறது இந்த திராவிட. அதனாலதான் திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு நாம சொல்றது காரணம் தான். ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. வாயை திறந்தா போய் ஏமாற்று. நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, குடிக்க வச்சது நீங்க, படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். இன்னைக்கு பேசுகிற, பாராளுமன்றத்தில் பேசுகிற என் அன்பண்ணன் ஆ. ராசா அவர்கள் பெரியார் திறந்த பள்ளிக்கூடமா, காமராஜர் திறந்த பள்ளிக்கூடமா, எதுல படிச்சீங்க? பெரியார் வந்து படிக்க வைத்தார். அண்ணாதுரை, நெடுஞ்செழியனை, அன்பழகனை, மதியழகனை, அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? எத்தனை முறை கேட்குறீங்க? என்னத்தை படித்தா? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சீவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகசியை, 10 ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இதையெல்லாம் எழுதுனவனை எவன்டா படிக்க வச்சான்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? இதைத்தான் நீ படிச்ச. அதை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், மூத்த மாந்தன் தமிழன். ஆதியில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த முதலினம் தமிழ் பேரினம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில், வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம் தமிழ் பேரினம். என் தந்தை பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரே இனம் தமிழினம். நீ எங்க கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு விடுது, பேசிட்டு போங்க. பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் எப்போதும் பெரியார் ஒழிகை எல்லாம் எங்கள் கோட்பாடு. பிரபாகரன் வாழ்க, அதான் எங்கள் கோட்பாடு. திராவிடம் ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு. தமிழ் தேசியம் வளர்க, எழுக, வெல்க, இதுதான் எங்கள் கோட்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தார். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று அரசியலை முன்வைத்தார். மிக எளிய கோட்பாடு தான் அன்பு உடன் பிறந்தவர்களே. இந்த குளத்திலே ஆடு குளித்து விட்டு செல்கிறது, தண்ணி அறிந்து விட்டு செல்கிறது. மாடு குளித்து விட்டு செல்கிறது, நீர் அறிந்து விட்டு செல்கிறது. உன்னை போல எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் கொண்ட சக மனிதன் இந்த குளத்தில் நீர் குடிக்க கூடாதா, குளிக்க கூடாதா? இந்த கேள்வியை எழுப்புவதுதான். அதனால்தான் புரட்சியாளரின் அரசியல் அது. அவர் முன்வைத்த அரசியல் அது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்று கருதுவது எவ்வளவு தவறானது என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்தில் வீழ்த்தி அழுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை மாணவ சமூகத்திற்கான விடுதலைக்கான சிந்தனை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்தது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை அம்பேத்கர் பெற்றுத்தரவில்லை. அது வெள்ளைக்காரன் காலத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் போராடி பெற்று தந்தது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குத்தான். பிசி, எம்பிசி என்று அழைக்கப்படுகிற மக்களுக்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி உரிமையை, பங்கீடை பெற்று தந்தார் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள் படித்து அறிந்து தெரிந்து கொள்ளும். இங்கே விபி சிங்கை போற்றுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். சட்டசபை ஐயா விபி சிங் அவர்களை, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறு, அவருக்கு சிலை. ஆனால் விபி சிங்கின் சிந்தனையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடை திணித்தவன், கொண்டு போய் சேர்த்தவன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவருடைய தலைவர்கள், பழங்குடி மக்களின் தலைவர்கள், நாட்டின் முதல் குடிமகன் எல்லோரையும் சந்தித்து
இந்த இடஒதுக்கீடுக்கான தேவையை எடுத்து எடுத்து பேசி ஒற்றை மகனாக மண்டல் என்கிறவர் தலைமையிலே மண்டல் கமிஷனை அமைக்க வைத்து 69% இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இன்னைக்கு விபி சிங்குக்கு சிலை மதிக்கிறேன், நாளை உங்கள் மகன் வந்தால் எங்கள் ஐயா ஆனமுத்துக்கு சிலை விழா. ஏன் பேர் சொல்லு திராவிடன்னு? சரி, தர்க்கம் செய். நீ பெற்றுக் கொடுத்தியா, எங்க ஐயா ஆனமுத்து பெற்றுக் கொடுத்தாரு? பேசு பாப்பா. உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் தங்கச்சி காளியம்மா சொன்ன மாதிரி வீடு வீடுக்கு எண்ணி எத்தனை ஓட்டுன்னு நோட்டை கொடுக்க உனக்கு முடியுது. வீடு வீடுக்கு எந்தெந்த சாதி எங்கே இருக்கு நீ எண்ணி அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதாடா? டே, எப்படி இருக்கு பாருங்க. இந்த சாதி, இந்த ஓட்டு, இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு, 10 ஓட்டு இந்த நீட்டு நோட்டு, இந்த நோட்டு நீட்டு இல்லை. நீ அவன்கிட்ட நீ என்னாலு வன்னியரா, நீ என்னாலு குயவரா, நீ என்னாலு நாவிதரா, நீ என்னாலு என்ன நெசவாளரா, முதலியாரா, நீ யாரு, ரெட்டியா இல்லை செட்டியா, என்னன்னு கணக்கெடுக்க முடியாதா? சொல்லு. உடையாரா? யார் நீ? குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவரவருக்கு உள்ளதை பிரித்து கொடுக்க முடியாதா? வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு நீ நோட்டை கொடுக்க துப்பு இருக்கு உனக்கு? எத்தனை குடிகளில் எவ்வளோ பேர் இருக்குன்னு எண்ணி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா? மாட்டா. ஏன் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க என்னைய? என் எண்ணிக்கைக்கு ஏற்ப எனக்கு தரல, நீ தரல, எனக்கு உரிய இடஒதுக்கீடு தரல. எப்ப? 60 அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக என்னை ஏமாற்றி விட்டாய். சீட்டிங் ஃப்ராடு, நீ சீட்டிங் ஃப்ராடு. என்னை ஏமாத்திட்ட. நீ எண்ணி சொன்னால் எழுந்துருவான் தமிழ வீதியில, நீ நடக்க முடியாது. எத்தனை காலமாடா ஏமாத்திருக்காங்க? இடஒதுக்கீட்டை தந்தது யார்? இவர்கள் தான். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5, படையாட்சிகளுக்கு 10.5 இடஒதுக்கீடு தந்தது யார்? ஐயா எடப்பாடி. இடஒதுக்கீடை கொடுக்க முடிகிறது, சாதிவாரி கணக்கை எடுக்க முடியாதா? கொடுக்கிற உரிமை இருக்கிற உங்களுக்கு எடுக்கிற உரிமை இல்லையா? இருக்கு. ஏன் எடுக்கிற? எடுத்தால் தெரிஞ்சிடும். படையாட்சியத்தினர் 2 கோடியா, இவ்வளவு கொடு. கவுண்டை எவ்வளவு, 2.5 கொடு. தேவர் எவ்வளவு? தேவர்னா மொத்தமா தேவர. கல்லர் எவ்வளவு தனியா என்ன? அகமடர் எவ்வளவு? மாறவர் எவ்வளவு என்ன? நாடார் எவ்வளவு? கோனார் எவ்வளவு? உடையார் எவ்வளவு? செட்டியார் எவ்வளவு? முத்தரையர் எவ்வளவு? என்ன? வண்ணார் எவ்வளவு? குயர் எவ்வளவு? குறவர் எவ்வளவு? என்ன என்ன? மனச்சான்றோட ஆட்சி செய். நீ மனச்சான்றோட ஆட்சி செய். ஒண்ணு கிடையாது. எத்தனை கோட்பாடுகள், எவ்வளவு தத்துவங்களை உள்வாங்கணும். சுபாஷ் சந்திர போஸ் வந்தாரு இந்த நாட்டின் விடுதலைக்கு. அவன் என்ன முன் வச்சான்? கொஞ்சம் ரத்தம் தாருங்களின் உடன் பிறந்தவர்களே, நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். நான் எங்கள் தலைவன் வந்தா அவன் வழி தோன்றலா, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள்னு கேட்டார். இது எங்கள் அரசியல்.